சரி, இன்னைக்கு நான் என்ன பேசணும்னு ஜோமிட்டு போது ஆண்டவர் என்கிட்ட நியூ முன்னாடி வந்து இந்த சபையில வந்து ஆராதனை பண்ண நியூ போது ஒரு வார்த்தையை பேசினார். அதே வார்த்தையை இங்க பேசும்படி திரும்ப ஏவினார். நான் திரும்ப ஜோம் பண்ணேன். கடவுள் சில வசனங்களை கொடுத்து அதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணார். அந்த வசனம் அவரோட பேச போறோம். முதலாவது ஒரே ஒரு கேள்வி, புது வருஷத்துக்கு எத்தனை பேர் ரெசல்யூஷன் எடுத்தீங்க? முடிவு, நான் இதை பண்ணுவேன், இந்த வருஷம் முழுவதும் கண்டிப்பா இதை நான் பண்ணுவேன் அது எடுப்போம்ல சபையில. எத்தனை பேர் எந்த மாதிரி முடிவு எடுத்தீங்க? தினமும் ஜெபம் பண்ண எடுத்திருப்போம், வேத வாசிப்போம், தொடர்ந்து வேலைக்கு போவோம், கடமையை உழைப்போம், நல்லா படிப்போம், சபைக்கு ரெகுலரா வருவோம், டைமுக்கு வருவோம், ஊழியர்கள் செய்து எடுத்திருப்போம். இது எல்லாவற்றையும் கர்த்தர் என்கிட்ட வந்து விசேஷமா ஒரு காரியத்தை முடிவு எடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவு ஒரு விஷயம் பேசுறாரு. என்னன்னா, கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாம், சபைக்கு வரலாம், எல்லா காரியங்களும் பண்ணலாம். ஆனால் கர்த்தரோடு இணைந்து வாழாவிட்டால் நம்ம ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இருக்கா? இல்ல. நம்ம வேத வாசிச்சு பிரயோஜனம் இல்ல. கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற, கர்த்தருடைய உறவிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இது எல்லாத்துக்கும் மேலாக தேவனோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சரி, தேவனோடு இணைந்து வாழணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. தேவனோடு தேவன் என்னோடு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஜெபம் செய்யணும். நல்லா பதில் சொல்றாங்க, ஜெபம் செய்யணும். எடுத்து வாசிங்க. 2 நாளாகும் 15வது அதிகாரம் 2வது வசனம். கடைசி பகுதி வாசிங்க. 2 நாளாகும் 15வது அதிகாரம் 2வது வசனம். அவன் எளிய ஆசாவை எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே படிங்க. ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்தின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு. ரொம்ப சிம்பிள். கர்த்தர் நம்மோடு என்ன பண்ணணும்? நாம முதல்ல கர்த்தரோடு இருக்கணும். சோ இந்த காரியத்தை தான் வேதத்தின் அடிப்படையில நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். யாரெல்லாம் கர்த்தரோடு இருந்தாங்க? கர்த்தரோடு இருக்கிறது இல்ல கர்த்தர் நம்மோடு இருக்கிறது சாத்தியமா? இல்ல அப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்னு நாம பார்க்க போறோம். முதலாவது நான் ஒரு 3 பேர் பத்தி பேச போறேன். நான் வந்து வேதத்துல இது வரைக்கும் ரொம்ப கேள்விப்படாதவங்கள, ரொம்ப பெருசா பேசப்படாதவங்க பத்தி பேசணும்னு நான் ஆரம்பிச்சேன். ஆனா இந்த தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமான தலைப்புங்கிறதுனால, ரொம்ப தெரிஞ்ச சிலரை பத்தி தெரிஞ்ச விஷயங்களை வச்சு பேசுறது நல்லதுன்னு தோணுதுனால அதன்படி நான் இதை எடுத்திருக்கேன். முதலாவது, மோசே கர்த்தரோடு இருந்தார். மோசேவோடு கர்த்தர் இருந்தார். எடுத்து வாசிங்க. யாத்திரையாகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. யாத்திரையாகமம். அதற்கு அவர் இதோ உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியெங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நாம் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. மோசேயோடு இருந்து நாம் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். யார் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. முதலாவது, நாம் ஆண்டவரோடு இருந்தால் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது முதலாவது அவர் நம் வாழ்க்கை என்ன செய்யறாரா? பயங்கரமான காரியங்களை செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். பயங்கரமான காரியம்னா என்னங்க? கடவுள் நம்ம எல்லாரும் நல்ல பண்ணியிருக்காரா? கடவுள் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு, நன்மை உண்டாக்கி தந்திருக்காரு, ஐஸ்வர்யம் கொடுத்திருக்காரு. பயங்கரமான காரியம் என்னது? மோசேயோடு கர்த்தர் இருந்து செய்த ஒரு பயங்கரமான காரியம் சொல்ல போறலாம். சிங்களல 2ஆம் பிறந்தாரு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? இத எங்கேயாவது நான் கடந்த காலத்துல ஒரு செய்தி கேட்டுட்டு இருக்கேன் யூடியூப்ல. அந்த ஊழியக்காரன் தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு. நம்ம யூசுவலா எனக்கு ஒரு ஜுரம் அடிக்குதுன்னா நம்ம ஒரு ஊழியக்காரர் ஜோம் பண்ணா ஜுரம் சரியாயிருக்கு. அதே நம்ம ஒரு டாக்டர் கிட்ட என்ன காட்டினா அவர் மருந்து கொடுத்தாரு, ஜுரம் சரியாயிருக்கு. இதெல்லாம் பயங்கரமான காரியம் சொல்லுவோமா? சுகம் கிடைச்சிருக்கு, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்திருக்காரு. அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, நான் ஜோம் பண்ணி இதுவரைக்கும் எத்தனை எய்ட்ஸ் பேஷண்ட் சுகமாயிருக்காங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் பயங்கரமான காரியம். இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல எய்ட்ஸ் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா? இந்த தர்மபுரி நாமக்கல் பக்கம்லாம் போனா நிறைய எய்ட்ஸ் கேம்ப் நல்லா கல்வி படிப்பு
இந்த ஞாயிற்றுக்கிழமை போவோம், ஒரு 100 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்ப்போம், பேசுவோம், அவங்க நிறைய ப்ரோக்ராம் நடத்துவோம், சாப்பிட கொடுப்போம், எல்லாம் பண்ணிட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு போனா 4 பேர் வந்துருக்க மாட்டாங்க. 4 பேர் வந்துருக்க என்ன இல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க. சரி, அதே அப்படியே முடிச்சுட்டு எதையாச்சும் திரும்ப எல்லாத்தையும் அப்படியே நம்ம அப்படி கொஞ்சம் சோகமா இருக்கும், திரும்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு வருவோம். அடுத்த மாசம் கூட இன்னொரு 4 பேர் வந்திருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்களும் நம்ம எவ்வளவு விசேஷமானவங்க. ஹalleluya. அந்த இடங்களுக்கு போய் பார்க்கும்போது கர்த்தர் நம்ம எவ்வளவு விசேஷமா வச்சிருக்காருன்னு தெரியும். சரி, இந்த எய்ட்ஸ் வியாதியை சுகப்படுத்துற ஊழியக்காரரு சொல்றாரு, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என் மூலமா நான் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது இந்த எய்ட்ஸ் வியாதியை சுகப்படுத்திருக்காருன்னு சொல்றாரு. அதுதான் பயங்கரமான காரியம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னை கொண்டு இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்யணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஹalleluya. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் வாழ்க்கையில பயங்கரமான காரியம் செய்யணும்னா அதுக்கு என்ன தகுதி? நாம் கூட இருக்கணும். ஹalleluya. இரண்டாவது பார்ப்போம், யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், யோசுவா 1. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5-9 வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். அடுத்து 9ஆம் வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கார். இப்போ வந்து யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தாரு. என்ன வாக்கு கொடுத்தாரு? நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னோடு இருக்கணும். மோசே கூட எப்படி இருந்தனோ, மோசேயோட எப்படி இருந்து பயங்கரமான காரியம் செஞ்சனோ, அது மாதிரி நான் உன்னோடையும் இருப்பேன்னு சொல்றாரு. அவர் மோசேயோட இருந்த கர்த்தர் யோசுவாவோட இருக்கிறதுனால அங்க என்ன நடக்குது? 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாம் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த. ஹalleluya. ஹalleluya. இரண்டாவது பாயிண்ட், கர்த்தர் உங்களோடு இருந்தால் இருக்கிற எல்லா மனுஷருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹalleluya. நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்ன சுத்தி இருக்கிற ஜனங்களை ஏதோ பார்க்கறாங்க, என் சொந்தக்காரங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்கறாங்க, சிரிக்கிறாங்க, நீ கிறிஸ்துவுக்குள்ள போய் என்ன கண்டுன்னு என்ன ஒரு மாதிரி கிண்டல் பண்றாங்க, என்ன உயர்த்த நம்ம ஜெபம் பண்றோம்ல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னது? கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும், அது உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், இவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். சரியா? மோசே காரியத்துல மோசே போய் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பயங்கரமான காரியங்களை பண்ணாரு. யோசுவா கூட இந்த யோசுவை கர்த்தர் மேன்மைப்படுத்த சொல்றாரு. யோசுவா கூட இரண்டாவது காரியம் சொல்றாரு. 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. 6:27 27 இவ்விதமா கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது அவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். இரண்டாவது, எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். மூன்றாவது, உங்கள் கீர்த்தி தேசமெங்கும் பரம்ப செய்வார். ஹalleluya. ஹalleluya. நம்ம நிறைய பேர் பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு ஆபிரகாம் லிங்கன் பத்தி பேசுறோம். ஆபிரகாம் லிங்கன் யாரை பார்த்திருக்கோமா? ஆபிரகாம் லிங்கன் வந்து யாரு? அமெரிக்க நாடோட முன்னாள் ஜனாதிபதி. அவர் எந்த ஊரை சார்ந்தவர்? எந்த கண்டத்தை சார்ந்தவர்? அவர் ஒரு ஆப்பிரிக்கர். அமெரிக்காவில் வந்து அவங்க அப்பா யார்? ஆபிரகாம் அப்பா என்ன செஞ்சா தெரியுமா? சிறுத்தை தைக்கிறவர். இன்னைக்கு ஆபிரகாம் லிங்கன் பத்தி பேசுற என்ன காரணம்? அவருடைய கீர்த்தி இந்தியா வரைக்கும் எட்டியுள்ளது. ஹalleluya. ஹalleluya. உங்களை பத்தி ஒருத்தங்க வெளிநாட்டுல வந்து பேசுவாங்க. ஓ, இந்த சியோன் சர்ச்சில் ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க இப்படி பண்றாங்க. பேசக்கூடாதா? பேசணும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். ஏனென்றால் கர்த்தர் தான் யோசுவாவோடு இருந்து அவன் கீர்த்தி தேசமெல்லாம் பரக்கும்படி செய்கிறார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய கீர்த்தி எல்லா தேசங்களா விடுங்க, நாம் மீஞ்சூர்
கிறிஸ்துவுல நம்ம இங்க இருக்கிறோம். அனுப்பப்பட்ட நம்மளை பத்தி ஒருத்தர் பேசுறாங்கன்னா என்ன பேசுறாங்க? அவங்க பேசுவாங்க, ஏதோ ஒரு நல்லது கெட்டதால ஒரு மண்டபத்துல கல்யாணம் நடந்துச்சு, பொண்ணு அழகா அதை பேசுவாங்க, இல்ல ஏதாவது கெட்டதை பேசுவாங்க. ஆனா நம்மளை கீர்த்தினா நம்மளை பத்தி புகழ்ந்து பேசுவாங்க. நம்மளை பத்தி பெருமையா மற்றவங்க பேசுவாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அவர் செய்கிற பயங்கரமான காரியங்கள் மூலமாக, அவர் நம்மை மேன்மைப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய கீர்த்தி தேசம் எல்லாம் பரவும். ஹalleluya. சரி, மூன்றாவது ஒரு மனுஷன் பார்க்கணும். பைபிள் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு மனுஷன் தாவீது. ஹalleluya. ஹalleluya. தாவீதோடு கர்த்தர் இருந்து என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். 1 சாமுவேல் 18 28 29. 1 சாமுவேல் 18. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாக மீகாலும் அவனை நேசித்தான். ஓகே. ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து 1 சாமுவேல் 18 கர்த்தர் சவுலோடு இருக்கிறார் என்று தாவீதோடு இருக்கிறார். சவுல் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று யார் கண்டுகொள்றாங்க? சவுல் கண்டறிந்து கொண்டான். 29 வசனம், ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்தான். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நம்மளை பார்த்து யாருக்கு பயப்படுறாங்க? நம்ம பிள்ளைங்க தான் பயப்படணும். நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க பயப்படணும். நம்ம சொந்தக்காரங்களை பார்த்து பயப்படுவோம். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் உங்களோடு இருந்தால், சவுல் இங்க தாவீதுக்கு யாரா இருக்காரு? எதிரியா இருக்காரு. தாவீதை கொல்ல தேடுகிற ஒரு எதிரியாய் சவுல் இங்க இருக்காரு. அந்த சவுல் தாவீதை பார்த்து பயப்படுறாரு. இந்த இடத்துல தாவீது ராஜாவாங்க. யார் ராஜா? சவுல் தான் ராஜா. ஒரு ராஜா தான் 1000க்கு அதிபதியாய் மாற்ற ஒரு மனுஷனை பார்த்து, ஒரு சின்ன பையனை, தாவீது 18-20 வயசுக்குள்ள ஒரு பையனை பார்த்து பயப்படுறாருன்னா ஒரே காரணம், கர்த்தர் தாவீதோடு இருப்பதை சவுல் கண்டறிந்து பண்ணான். ஹalleluya. உங்கள் எதிரிகள், உங்களை பகைக்கிறவங்க, உங்களுக்கு விரோதமா நிக்கிறவங்க உங்களை பார்த்து பயப்படணும்னா அது எப்படி முடியும்? கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். ஹalleluya. நான் என் கூட கர்த்தர் என்னை வெளிப்படுத்துறாரோ அன்னைக்கு நம்ம எதிரிகள் பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ அவனை தொடக்கூடாது, அவன் பிரச்சனைக்கே போக கூடாது நிற்பாங்க. ஏன்? நம்மை காட்டிலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். இரண்டாவது 26 வாசிக்க அதே அதிகாரத்துல, அவன் ஊழியக்காரன் தாவீது இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாய் இருக்கிறது தாவீதுக்கு பிரியமாய் இருந்தது. அதற்கு 26-25 1 சாமுவேல் 26-25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, 26-25 தான். 26 அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். போதும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று யாரை பார்த்து சொல்றாங்க? சவுல் என்கிறதான தாவீதுடைய எதிரி தாவீதை பார்த்து சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனே தன் எதிரிகள் சொல்லும்படி, தன் எதிரிகள் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம் எதிரிகள் நம் யார் என்பதை புரிந்து கொள்ளும்படி, நாம் எதிரிகள் நம்மோடு கர்த்தர் இருந்தால் என்ன நடக்கும் என்று புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். அதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. முதலாவது தாவீது என்ன பண்ணாரு? தாவீதுக்கு சவுல் பயந்தாரு. இரண்டாவது தாவீதை சவுல் ஆசீர்வதிக்கிறாரு. மூன்றாவது 2 சாமுவேல் 5:10 வாசிங்க. 2 சாமுவேல் 5:10 வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட ஹalleluya. ஹalleluya. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்ததினால் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இப்படி கொடுங்க, அப்படி கொடுங்க, எனக்கு இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்கு. நமக்கு குறை இருக்கு, நம்ம இன்னும் விருத்தி அடையல. என்ன காரணம்? கர்த்தர் நம்மோடு இல்லை. கர்த்தர் நம்மோடு இல்லைன்னா அதுக்கு என்ன ரீசன்? நம்ம அவர் கூட இல்லை. ஹalleluya. ஹalleluya. நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நாம் நாளுக்கு நாள்
புரியுதா இப்போ? புரியுதா? கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்ம நாளுக்கு திருப்தி. அதுக்கு நம்ம முதல்ல கர்த்தரோட இருக்கணும். இப்போ 3 பேரை பத்தி பேசுறோம். முதல்ல மோசேயோட கர்த்தர் இருந்ததுனால மோசே பயங்கரமான காரியங்கள் செய்தார். அப்புறம் யோசுவாவோட கர்த்தர் இருந்தார். யோசுவா எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தினார். இரண்டாவது கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிச்சு. மூன்றாவது தாவீதோட கர்த்தர் இருந்தார். முதல் பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட், இரண்டாவது பாயிண்ட்ல 2 பாயிண்ட், மூணாவது பாயிண்ட்ல தாவீது கர்த்தரோட இருக்கும்போது அவருடைய எதிரிகள் தாவீதுக்கு பயந்தாங்க. அவர் எதிரிகள் அவரை ஆசீர்வதிச்சாங்க. மூன்றாவது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தர் நம்மோடு இருக்கணும்? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கணும்னா நம்மோடு இருக்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அதுக்கு முன்னாடி ஒரு கட்டளை இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு மேக்ஸ் பண்ணா ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணா மேக்ஸ் பண்ண முடியும். மை நேம் இஸ் இமானுவேல் அப்படி சொல்றாரு. அப்ப என்ன நடந்து போனாங்க? வாட் இஸ் தி நேம் ஒரு கேள்வி வரும். கரெக்ட்டா? அந்த கேள்வியை பார்க்கலாம். மோசேயோட கர்த்தர் இருக்கிறதுக்கு மோசே என்ன பண்ணாரு? எடுத்து வாசிப்போம். யாத்திரையாகமம் 33வது 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி எவரை நோக்கி? மோசே கர்த்தர். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே முதலாவது கர்த்தரோடு இருக்கிறத வாஞ்சித்தான், கர்த்தரோடு இருக்க முடிவு பண்ணான். கர்த்தர் இல்ல எனக்கு வேண்டாம். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்றோம், பத்திரிக்கை அடிச்சிட்டோம், மண்டபம் புக் பண்ணிட்டோம், பியூட்டிஷியனுக்கு கொடுத்து 2 கோட்டிங் மேக்கப் போட்டாச்சு, ஃபேஷியல் பண்ணியாச்சு, சொந்தக்காரங்களாம் கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அப்ப நமக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. நம்ம உட்காந்து இது கர்த்தருடைய சித்தமா இல்லையான யோசிக்கும் நமக்கு ஒரு பயம் வருது. நம்ம போய் முட்டிக்கிட்டு என்ன பண்ணுவோம்? முதல்ல என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆனா எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணிட்டுதாப்பா, எப்படியாவது அதான் சொல்லுவோம். மனுஷங்களாய் நாம செய்யற காரியம் எப்படியாவது எல்லா தலையில நீங்க போட்டு எல்லா பிரச்சனையும் மாற்றி போட்டு எல்லா இதுக்கு விரோதமாக எல்லா வன்கண் பொறாமை ஆவி இது அதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? ஜோம் பண்ணுவோம். ஆனா ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது கர்த்தரிடத்துல இந்த காரியம் கர்த்தரால் வந்ததா, இதை செய்தால் கர்த்தர் வருவாரான்னு தெரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் வந்தா அதை செய்யறவங்க என்ன பண்ணணும்? செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏக்கா திருமணம் முடிவு பண்ணாங்க. நான் அந்த நேரத்தில் ஒரு முழு நேர ஊழியத்துல இருக்கேன். என்ன இந்த வீடு வாசல் பார்க்கறதுக்கு இல்ல, நிச்சயதார்த்தம் தான் போறேன். போய் பார்த்தேன், மாப்பிள்ளையை பார்த்தேன், என்ன பார்த்தாங்க, எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய நம்ம இதை வந்து சரி ஆண்டு அப்ப எனக்கு ஆண்டு 22 இயர்ஸ் குள்ள இருக்கும். நான் ஜோம் பண்றேன், உங்களுக்கு சித்தமான நடத்துங்கப்பா, இல்ல வேண்டாம். சித்தமான நடத்துங்க, இல்லைன்னா வேற இதே என்னுடைய திருமணத்துல நான் அவ்வளவு தூரம் போல எனக்கு நிறைய பொண்ணு பாக்குறாங்க. என்னோட ஆவிக்குரிய தகப்பனாரும் தாய் நிறைய பொண்ணு பாக்குறாங்க. ஒரு பொண்ணு சொல்றாங்க, எங்க கல்லூரியிலே படிச்ச பொண்ணு சொல்றாங்க, எனக்கு அந்த பொண்ணு தெரியும். அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நானும் என்னுடைய வீட்டாவும் உட்கார்ந்து முதல்ல ஜோம் பண்றோம். உங்களுக்கு சித்தமான அங்க நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, நாங்க போய் பேசுறோம். ஆண்டவர் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசுறோம். அந்த பொண்ணு வீட்டுல பேசிட்டு உங்களுக்கு 20 நாள் டைம், நீங்க 20 நாள் ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணி கர்த்தர் 20 நாள் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணா சொல்லுங்க, இல்ல வேண்டாம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கும். அந்த குடும்பம் நல்ல குடும்பம், கிறிஸ்துவ குடும்பம், கல்யாணம் எல்லாமே ஓகே தான். எனக்கு எல்லாமே ஓகே தான். எனக்கு வந்து ஒரு கண்டிஷனுமே இல்லை. நான் பொண்ணு வீட்டுல இருந்து ₹1 வாங்கல, பொண்ணு வீட்டுல இருந்து ₹1,000 நான் கூட வாங்கல, கல்யாண செலவு நாங்க பாதி அவங்க பாதி, எல்லாமே நாங்க இறங்கி போய் பண்ணோம். ஏன்னா கர்த்தர் எங்களுக்கு செய்யும். அதே மாதிரி என் மனைவிக்கு குடும்பம் கல்யாணம் பண்ணி வரும்போது என் மனைவிக்கு எஜுகேஷன் ₹6,00,000 இருந்துச்சு. நான் 60 தான் கட்டணும். இப்படி இறங்கி போய் கல்யாணம் கொடுத்துட்டு யாரும் வேணாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாம நடந்துடக்கூடாது. என் மனைவி ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணாரு, அவங்க அம்மா கன்ஃபார்ம் பண்ணாரு, அவங்க அண்ணி கன்ஃபார்ம் பண்ணாரு, அவங்களோட சொந்தக்காரங்க சொல்லி சிலர் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க திருமணம் நடந்துச்சு. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க சோமனு சொல்லுவாங்க, அண்ணனும் சொல்லிருக்காரு, கர்த்தர் சரியா நினைச்சிருக்காரு, கர்த்தர் சரியா நினைச்சிருக்காரு. அந்த ஒரு சந்தோஷம் போதும், கர்த்தர் நினைச்சா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ மோசே என்ன பண்ணாரு? நீங்க என் கூட வரலன்னா, நீங்க உங்களுடைய சமூகம் எங்களோடு வரலன்னா எங்களை இருந்து கொண்டு போகாதீங்க. எங்க நிக்கிறாரா? அவர் எகிப்தில் நிக்கிறாரா? இல்ல. கானான்ல நிக்கிறாரா? இல்ல. நடுவழியில் நிக்கிறாரு. நடுவழியில் வீட்டுல இருந்து கிளம்பி கவர் பண்ணி போனோம். நான் பொண்ணு நின்று ஆண்டவரே இங்கிருந்து கொண்டு
போகாதீங்க எப்படி இருக்கும்? வீட்டுக்கும் வர முடியாது, அங்கேயும் போக முடியாது. அப்படி மோசே எனக்கு என்னன்னாலும் சரி, நான் வனாந்தரத்திலேயே நான் செத்தாலும் சரி, நீர் எங்களோடு வராவிட்டால் எங்களை இருந்து கொண்டு போகாத முடிவு போல மோசே எடுக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்படி நம்ம முடிவு பண்ணும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பாரு. அவர் நம்மோடு செய்த காரியங்கள் பயங்கரமா இருக்கு. கை ஊற்றுங்க. ஹalleluya, ஹalleluya. இரண்டாவது யோசுவாவோடு கர்த்தர், யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அவர் கீர்த்தி தேசமெல்லாம் பரவிச்சு. அதற்கு அவர் என்ன பண்ணாருன்னா, யாத்திரைகள் 33:11 வாசிங்க. இதே 11 வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல் கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹalleluya, ஹalleluya. இங்க யோசுவா என்ன பண்றாரு? மோசே யோசுவா இருக்காங்க. மோசே எல்லாத்தையும் முடிச்சு போயிறாரு. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹalleluya. என் கர்த்தருடைய உடன்படிக்கை எங்க இருக்கோ, என் கர்த்தர் எங்க வாசமா இருக்காரோ, என் கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கோ அங்கதான் நான் இருப்பேன். யோசுவா முடிவு பண்ணி அங்கேயே தரித்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இதுதாங்க கமிட்மெண்ட். இதுதான் கமிட்மெண்ட். இதுதான் உடன்படிக்கை. என் தேவனுடைய ஆலோசனை, என் தேவனுடைய உடன்படிக்கை எங்க இருக்கோ அங்கேயே நான் இங்க தங்கி இருப்பேன். அவர் கமிட் பண்றார்ல, அதனால தான் கர்த்தர் யோசுவாவோடு இருந்து அவரை மேன்மைப்படுத்தினார். ஹalleluya, ஹalleluya. நம்ம ஈஸியா சொல்லிடலாம், கர்த்தர் மோசே இருந்தது போல மோசே கூட யோசுவா இருந்தாரு. மோசே கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை யோசுவா இல்ல நான் பாஸ் கூடவே நடக்கிறதால, பாஸ் கூட இருக்கிறதால என்ன ஆசீர்வதிப்பாரு. ஆனா பாஸ் ஆசீர்வதிச்ச மாதிரி என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரு. அவர் என்ன பண்றாரோ, எலியா என்ன பண்ணாரு, எலியா என்ன பண்ணாரோ அந்த அபிஷேகத்தை எலிசா இரட்டத்தனையா பெற்றுக்கொண்ட பிறகுதான் எலியா செய்தது போல இரட்டத்தனையா அற்புதம் செய்கிறார். ஹalleluya, ஹalleluya. நாம் என்ன வாசிக்கணும்னா, தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதை வாசிக்கணும். மோசே அங்கிருந்து போயிட்டாரு. என் ஊழியக்காரர் ஒரு விஷயம் செய்யறாரு, அதை முடிச்சு போறாரு. என் ஊழியக்காரர் சபையில 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஹalleluya. அப்பதான் மோசே இருந்தது போல உன்னோட இருந்து எல்லா கண்ணுக்கும் முன்பாக மேன்மை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் சிரிக்கிறோம். ஆனா 1 மணி நேரத்துக்கு வந்து 2 மணி நேரம் ஜெபம் பண்ணும்போது வீட்டுல வேலையா இருக்கு, மாஸ்டர் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதே கஷ்டமா இருக்கு. அப்பதான் உட்காரம் எல்லாரும் எனக்கு துணி துவைக்க கஷ்டமா இருக்கு. இல்ல வேலைக்கு போயிட்டு அப்பதான் வரும். யோசுவா வேலை இருந்துச்சுங்களா? மோசே அடுத்து யோசுவா எல்லாத்தையும் பார்த்தாரு. எவ்வளவு எத்தனை லட்சம் ஜனங்கள், அந்த ஜனங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு போடணும்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது எல்லாம் யோசுவா கூட பார்த்தாரு. ஆனாலும் தேவனுடைய கூடாரத்துல தங்கி இருக்கிறத யோசுவா விரும்பினாரு. ஹalleluya. இரண்டாவது, ஆண்டவர் யோசுவாவுடைய கீர்த்தி எல்லா இடத்துக்கும் பரப்ப செய்தது காரணம் யோசுவா 3ஆவது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. யோசுவா 3:6. யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். 15 வசனத்திலே யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போ. பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு ஆதாம் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. போதும், ஒரு குவியலாக குவிந்தது. இப்பதான் சொன்னேன், மோசேயோட கடவுள் இருக்காரு. மோசே செங்கல்ல பிறக்கிறாரு. இப்போ யோசுவா காலம் வருது. யோசுவாவுக்கு தெரியும் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியில அவருடைய சமூக தப்பங்களும் அவருடைய கட்டளைகளும் ஆரோட துணித்து போல இருக்கு. இது முக்கியம் என்பது யாருக்கு தெரியும்? யோசுவாவுக்கு தெரியும். அதனால ஆசாரியர்கிட்ட நீங்க அதை தூக்கிட்டு எங்களுக்கு முன்னாடி நீங்க போங்கன்னு சொல்றாரு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மோசே கையில என்ன வச்சிருக்காரு? கோல் வச்சிருக்காரு. அதனால கடலை தொட்ட உடனே பிரிஞ்சிரும். அவர் என்னைக்கு அந்த கோலை பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டாரு. இப்போ யோசுவா காலத்துல ஒரு அற்புதம் செய்யணும். யோசுவா முன்னாடி போயிருந்தா கர்த்தர் அற்புதம் செஞ்சிருப்பாரு. ஆனா யோசுவாவுக்கு தெரியும், நான் முன்னாடி போறதை விட ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் முன்னாடி போகும்போது கர்த்தர் அற்புதம் செய்து ஆக வேண்டும். ஹalleluya. இந்த
கீர்த்தி தான் பரம்பி இருக்கும். மோசே ஒருத்தர் கூட யோசுவான் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ஆசாரியர்கள் பெட்டியை தூக்கிட்டு போக சொன்ன அந்த நதி அப்படியே குவிய நினைச்சாங்க. அல்லேலூயா. என்ன பேசியிருப்பாங்க? யோசுவா வந்து நல்ல திடகாத்திரமான ஆள் பேசியிருப்பாங்களா? யோசுவா நல்லா பேசுவார் பேசியிருப்பாங்க? இல்ல இல்ல. யோசுவா மூலமாய் கர்த்தர் செய்த அற்புதங்கள் தேசம் எங்கும் பேசப்பட்டது கீர்த்தியாய் மாறி இருக்கும். அதைத்தான் யோசுவா மூலமாய் கர்த்தர் செய்த அந்த காரியம் யோசுவா தேவனுடைய உடன்படிக்கை பற்றிய முன்னிறுத்தி நான் பின்னாக நின்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எப்ப தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை முன்னிறுத்தி செய்யும் போது கர்த்தர் நம்முடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரப்ப செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஐசக் அன்னைக்கு ரெடிஸ்ல ஃபெலோஷிப் நடத்திட்டு இருக்கோம். சில பிள்ளைங்க வச்சு அண்ணா வந்து அங்க பேச வர ஒரு சர்ச்ல நான் போறேன். ஃபர்ஸ்ட் நாள் நான் நடத்துற பசங்க போனாங்க. அடுத்த நாள் நானும் போறாங்க. போனா எப்படி இருந்துச்சு மீட்டிங் அப்படின்னு கேட்டாங்க. நான் வார்த்தை பேசுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அண்ணா இவ்வளவு அழகா இருக்காரு அவரு. யாரும் சொல்லல. அண்ணா உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்புள் சரியான பேர். உண்மையா சொல்ல அவங்க சொல்றாங்க. அண்ணா என்ன வார்த்தை பேசுறாரு, எப்படி பேசுறாரு. நாம் நம்மளோட கர்த்தர் செய்கிற நம்ம வார்த்தை யாருடைய வார்த்தையை முன்வச்சு அவருடைய சித்தத்தை முன்வச்சு அவருடைய வாக்குத்தத்தை முன்வச்சு செய்யும் போது கர்த்தர் நம்முடைய கீர்த்தி தேசமெங்கிலோ பரவ. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டு பேரை பார்த்தோம். மூன்றாவது தாவீதை பத்தி பார்க்கிறோம். தாவீதை பத்தி நம்ம சொல்லணும்னே இல்லை. தாவீது எவ்வளோ காரியங்களை செஞ்சிருக்காரு. அதான் கர்த்தர் தாவீது இருந்திருப்பாரு. முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். 1 சாமுவேல் 18:14 வாசிங்க. தாவீதோட சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவை குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தடவை அவனுக்கு தப்பித்தான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ வந்து தன்னுடைய எதிரிகள் தாவீதுடைய எதிரியாக சவுல் அவரை பார்த்து பயப்படாருன்னு நம்ம சொன்னோம். எதனாலன்னா கர்த்தர் அவரோடு இருக்கிறத பார்த்து பயப்படுறோம். நான் திரும்ப வாசிக்க பாருங்க. தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. 14வது வசனம். தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். நம்முடைய எதிரிகள் சும்மா நம்ம பார்த்து பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கோம்? புத்திமானாய் நடந்துக்கோம். நமக்கு நிறைய ஞானம் இருக்கும். ரொம்ப யோசிச்சு முடிவு பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. டக்கு 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 எல்லாத்தையும் முடிவு எடுக்க மாட்டோம். கர்த்தர் இருந்தா முடிவு டக்குன்னு எடுக்க மாட்டோம். ஞானமா யோசிப்போம். ஒரு முறைக்கு 2 முறை யோசிப்போம். கர்த்தர்களை கேட்டு முடிவு பண்ணுவோம். அப்படி நம்ம புத்திமானாக நடக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். ரொம்ப அழகா சொல்றாங்க. தாவீது செய்கையெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதுல? சவுல் தாவீது பண்ற புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். சவுல் அவனை பார்த்து பயந்தான். சோ நம்ம கர்த்தர் நம்மோடு இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? புத்திமானாய் நடக்கணும். நம்மளை எதிர்க்கிறாங்களா, நம்ம குடும்பத்துக்கு வராங்களா, நம்மளும் அதே பண்ணா நமக்கு புத்திமான் யாரும் சொல்லுவாங்களா? யாரும் சொல்லுவாங்க புத்திமானா இருக்கிறாங்க? இல்ல. நம்ம எதிர்த்தவங்களையும் நம்ம அன்பு சொல்ல வேதம் தான் சொல்லுது. ஒருத்தருக்கு தீமை செஞ்சா அவனுக்கு நன்மை செய். தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையினாலே வெல்லணும். அப்படி செய்யும் போது நாம் புத்திமான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் இருப்பாங்க. எத்தனையோ வருஷம் நடந்தது இன்னும் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். வரட்டும் ஒரு நாள். எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய ஜூனியர் பையன் காலேஜ்ல அவன் ஏதாச்சும் தினம் கோபப்படுத்தி வச்சுங்க. அவன் சொல்லுவான், ஏய் நல்லா பண்ணாத. ஆனா இல்ல, நான் ஏசப்பட்ட பர்மிஷன் கேட்டேன். இது ஒரு விஷயத்துக்கு மட்டும் அதை பண்ணிடுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பர்மிஷன் கேட்கறது நம்ம போய் கேட்டு அவரே சரிப்பா செய்யுன்னு சொல்லணும். ஆனா நான் இங்க 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிற போது அந்த வந்து சரி எடுத்துக்கணும்னு சொன்னா அது அனுமதி கேட்கறது. ஆனா நம்ம 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவான். ஆனா இது ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன், இது ஒரு விஷயத்த பண்ண ஆண்டு இல்லை
மன்னிச்சுடுவாரு. அதாவது பாவம் பண்ணி மன்னிப்பு கேட்கிற பாவம் பண்றதுக்காக மன்னிப்பு கேட்கிறது. நம்ம அப்படிதான் இருக்கும். திருவந்திருக்கும் நமக்கு தெரியும் 20 வருஷம் ஒருத்தனை வந்து மன்னிக்காம இருக்கோம், 20 வருஷம் ஒருத்தர் நம்ம எதிரே நினைக்கிறோம், அவன் முன்னாடி கூட நம்ம வந்து அவனை மூஞ்ச பார்க்கறது தெரியும். ஆனாலும் கையில் வச்சுட்டு தாகம் தாகம் என்று நமக்கு ஆண்டவரை பத்தி பாடிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புத்திமான் நடக்கிறது என்னன்னா வேதத்தின் பிரகாரம் வேதம் சொல்றது நடக்கிறது தான் புத்திமானா நடக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஞானம் எங்க வருது? நீதிமொழிகள் என்ன சொல்றது? இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் ஞானம். இதுதான் ஞானத்தின் ஊற்று. இதன்படி ஒருத்தர் நடக்கிறவங்க தான் ஞானவான். ஹல்லேலூயா. இதன்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்மை பார்க்கிற எதிரிகள் நம்மை பார்த்து பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது, தாவீதோட கர்த்தர் இருந்ததனால் அவன் எதிரிகள் ஆசீர்வதிச்சாங்க. அதற்கு காரணம் பாருங்க, 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 8-9 வாசிங்க. அதே 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவனுடைய சத்துருவை உடைய கையில் ஒப்பு கொடுத்தார். போதும், நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தி ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரையும் அவர் கனம் பண்ணார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது பெரிய ராஜா தாங்க. தாவீதுக்கு ராஜாவா ஆகணும்னு தெரியும். தாவீதை ஆண்டவர் அவன் 6 மேய்ப்பனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டாரு. என்னோட சேனல் இருக்கு, என் சேனல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவன், அவன் இருக்கிறது கர்த்தருக்கு சித்தம் இல்ல, அவன் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நடந்துட்டான். கர்த்தரோட தள்ளி போட்டாரு. இந்த சேனல் நான் தான் உட்கார்ந்து தாவீதுக்கு தெரியும். ஆனாலும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஆகிறது யாரு? என் கர்த்தர். அந்த அபிஷேகத்தை அசைக்க பண்ணக்கூடாது. அந்த அபிஷேகத்தையும் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனையும் தாவீது கடைசி வரைக்கும் அசைக்க பண்ணல. தாவீது தன் உயிருக்கு பயந்து ஓடுறான். யார் அவன் உயிர் எடுக்க தேர்ந்தது? அதே சவுல் தான். அவன் வேலைக்கார சொல்றாங்க, ஒரே குத்துறாங்க. குத்தி அவனை சாகடிச்சு சொல்லும்போது தாவீது இல்ல பண்ணாரு. ஏனென்றால் கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும்போதெல்லாம் ஊழியக்காரரை பத்தி பேசுறேன் அப்படி வந்து தவறு நினைச்சுன்னா இதை எடுக்கும் போது எனக்கு ஒரு பால் காட்சி. சபையில் ஒரு வேலை வரும்போதுதான் ஊழியக்காரர் வந்து பெரிய பேசிருக்காரு. அவன் 10 நிமிஷம் ஸ்டாப் பண்ண ப்ரிப்பேர் பண்ணது. ஆனாலும் இன்னும் சொல்றேன், கர்த்தர் சொல்லணும்னா நான் நிறுத்த தகுதி இல்லாத ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. நீங்க அபிஷேகத்தையும் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தையும் உங்களுக்காக கொடுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த ஊழியக்காரனாலும் சரி அவனை கனப்படுத்தியே ஆகணும். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு கோயம்புத்தூர் போனா எங்க பாஸ்டர் ரெடியா இருக்கான்னு எடுத்து இப்ப நான் சும்மா ஒரு நாள் விசிட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் என் ஊழியக்காரர் தான் போடுவோம். இன்னைக்கு திருச்சி போனா என் மாமி வீடு திருச்சி இருக்கு. அவங்க வீட்டுக்கு போறனாலையோ என் சபையுடைய ஊழியக்கார குடும்பத்தையோ விசிட் பண்ணாம வந்ததே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நான் இந்த பக்கம் வரேன்னா ஐசங்கல் இருந்தா பார்க்காம போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் எங்க வீட்டுல ஜெபத்துக்காக நான் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வருவேன். ஏன்? நான் என்னுடைய ஊழியக்காரனை நான் கனம் பண்றேன். எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நான் கனம் பண்றேன். ஹல்லேலூயா. நான் மாசம் இங்க வந்து திருவள்ளூர் வந்து போறேன். நான் உங்களுக்கு பெருமைக்காக சொல்ல, உங்களுக்கு எல்லாம் ஆல்வின் தாமஸ் அண்ணா சொல்லியிருக்கேன். அவர் என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்டு இருக்காரு ரூபாச்சாச்சு. எனக்கு தெரியுங்க, எனக்கு என்று கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனை கனம் பண்ணாம நான் போய் ஊழியத்தோட நிற்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் என் ஊழியக்காரனை எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கனம் பண்ணாதான் என்னுடைய அபிஷேகத்தை ஒருத்தன் கனம் பண்ணுவோம். நான் ஊழியக்காரன் நிற்கும் போது ஒருத்தன் கனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதை இப்படி கனம் பண்ணி கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிக்க அவனுடைய சத்துருக்களும் அவனை ஆசீர்வதிக்கும்படி செய்ய காரணம் என்னன்னா கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவனையும் தாவீது கனப்படுத்தினா ஒரு நாளும் தாவீதை கனப்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம். உங்கள் அபிஷேகத்தை ஒருத்தர் கனம் பண்ணணும்னு சொன்னா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா உங்கள் சத்துருக்கள் ஆசீர்வதிக்கணும்னா நாம் நம்முடைய அபிஷேகத்தையும் நம்மால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையும்
கனப்படுத்தும். மூன்றாவது, கர்த்தர் தாவீதை விருத்தியடை செய்தார். அதுக்கு என்ன காரணம்? 2 சாமுவேல் 6:21 வாசிங்க. 2 சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல். அதற்கு தாவீது மீகாளை பார்க்கிலும் உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் ஹalleluya தலைவனாக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவே. அப்படியே நீ சொன்ன வெண்டலும் கூட மகிமையாய் விளங்கும். ஹalleluya ஹalleluya. தாவீது, நான் இத உங்களுக்கே 2 முறை சொல்லிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீதையும் சாமுவேல் அபிஷேகம் பண்றாரு, சவுலையும் சாமுவேல் அபிஷேகம் பண்றாரு. தாவீதும் இஸ்ரவேலுக்கு ராஜா, சவுலும் இஸ்ரவேலுக்கு ராஜா. தாவீதையும் கர்த்தர் தான் தெரிந்து கொள்றாரு, சவுலையும் கர்த்தர் தான் தெரிந்து கொள்றாரு. சவுல் தான் வந்த இடத்தை மறந்து போயிட்டாரு. தாவீது அந்த கடைசி வரைக்கும் கர்த்தர் எங்க உயர்த்தினாரு, நான் எங்க இருந்தேன், குப்பையில இருந்து என்ன கர்த்தர் உயர்த்தினாரு, ஒன்றுமில்லாமல் இருந்த கர்த்தர் என்னை ராஜாவாக மாற்றினார் என்பதை தாவீது கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்தார். தன்னை தாழ்த்தினார். ஹalleluya ஹalleluya. இதை பார்க்கிலும் இன்னும் நாளின் பார்வைக்கு நீசனும் அர்ப்பணமாவே. நீ சொல்ற நான் இங்க ஆடி பாடுறவங்க என்ன நடக்குதுன்னா, உடன்படிக்கை பெரிய தூக்கிட்டு வராங்க. அதுக்கு முன்பாக தாவீது ஆடி பாடுறாரு. ராஜாக்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த வஸ்திரம் கீழே விழுது. அதை எல்லாருமே பாக்குறாங்க. இதை பார்த்து சவுலுடைய பொண்ணுக்கு அவங்க தாவீது மணி அவங்களுக்கு ஒரு வருத்தம். என்ன தாவீது ராஜாவா இருக்கியா? ஏன்னா சவுல் அப்படி அவங்க பார்த்தது இல்லை, சவுல் அப்படி ஆடுறது இல்லை. சவுல் ஆண்டவருக்கு முன்பாகத்திலே தாழ்த்தி என் தேவனுக்கு கொடுத்தாருன்னு அவன் யோசிச்சு அந்த மாதிரி ஆடுறது இல்லை. அதான் அவனுக்கு புதுசா தெரியுது. என்ன ஒரு ராஜா, என்ன ஒரு ராஜா. அவன் இங்கிலீஷ்ல சொல்றது ஐ நாட் இம்ப்ரெஸ். இது ஒரு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இல்ல, ஒரு மாதிரி மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாவீது சொல்றாரு, ரொம்ப கரெக்ட் தான், நீ ஆட்டது இல்ல, உங்க அப்பா ஆட்டது, குடும்பத்துல யாரு மாதிரி அதை பார்த்ததில்லை. ஏன்னா இப்ப இருக்கிற உன் தகப்பன் வீட்டாரிலும் உன் தகப்பனும் எல்லாரையும் காட்டிலும் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவை கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணாரு. நீங்க ஒருவேளை பணக்காரங்க, நீங்க ஒருவேளை பெரியவங்க, நீங்க ஒரு ராஜ கோத்திரம், நான் அப்படி இல்லை. தாவீது பத்தி வசனம் சொல்லுது, அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆடுகளை மேய்க்க போனாங்க. கொஞ்சம் ஆடுகள். ஹalleluya. கொஞ்சம் ஆடுகள். அவங்க அண்ணன்லாம் ராணுவத்தில் இருக்காங்க. ஆனா தாவீதுக்கு என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை. யோசிச்சிருப்போம்ல, நம்ம கடைசி வரைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு இந்த ஆட்டு கூட்டத்தை பெருகிட்டு போலான்னு நினைச்ச தாவீதை கர்த்தர் ஆடுகளை மேய்க்கிறவங்க மனுஷங்களை மேய்க்கிறவங்க. ஆண்டவர் பேதுருக்கு சொல்றாரு, மீன் பிடிக்கிற ஒண்ணு மனுஷங்களை பிடிக்கிறவங்க. அது மாதிரி ஆடுகள் மேய்த்து கொண்டு ஆடுகளின் பின்னால் சுத்தி கொண்டிருந்த இவன் பின்னால ஒரு தேசம் நிற்குது இப்போ. ஹalleluya. ஆனாலும் தாவீது நான் ஒரு சாதாரண ஆளு. அடுத்த அதே அதிகாரத்துல இந்த பக்கம் சொல்லுவாரு, தேவன் நீ வருகிற வசனம், அப்பொழுது தாவீது உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு நான் எவ்வளவு ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நான் தகுதி இல்லாத ஒரு மனுஷன், ஒரு குப்பையை போல மனுஷன். கர்த்தர் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கீங்க, ராஜாவாக இருக்கீங்க, இந்த தேசத்தை ஆளு செய்திருக்கீங்க, எனக்கு முன்பாக இருந்த எதிரிகளை துரத்தி விட்டீங்க, எனக்கு முன்பாக இருந்த எதிரிகள் எனக்கு பயந்து கொண்டிருக்காங்க, என்னை ஆசீர்வதிச்சிருக்காங்க, கர்த்தர் என்னை விருத்தியை செய்திருக்கிறீர். இவ்வளவு செய்யறதுக்கு நான் யார் ஆண்டவர்? சாதாரண. இந்த தாழ்மை கர்த்தருக்கு முன்பாக தாழ்ந்தது இந்த இடத்துல தாவீதை விருத்தியை செய்தது. ஹalleluya ஹalleluya. தாவீதை விருத்தியை செய்தது. பாருங்க, முதல்ல தாவீது என்ன பண்றாரு? பயந்து தாவீதுடைய எதிரிகள் அவர் பயப்படுறாங்க. அதுக்கு காரணம் அவர் புத்திமான நடக்கிறாரு. இரண்டாவது, தாவீதுடைய எதிரிகள் அவர் ஆசீர்வதிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையும் அபிஷேகத்தையும் அசைக்கிறவர்களை கனப்படுத்தினாரு. மூன்றாவது, தாவீது விருத்தி நாளைக்கு விருத்தி ஏற்றாரு. அதுக்கு காரணம் தன்னை தாழ்த்தி தேவனை அங்க உயர்த்துகிறார். ஹalleluya ஹalleluya. கரெக்ட்டா நன்றி சொல்லுங்க ஆண்டவரே, நன்றி, thank you Jesus. ஹalleluya. இப்படி நம்ம சில நேரத்துல பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் அவரோடு இருந்தார், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார், கர்த்தர் அவரோடு இருந்தார், கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தினார், கர்த்தர் அவரோடு இருந்தார், கர்த்தர் அவரை
செய்தார்? அதுக்கு காரணம் என்ன? எல்லாமே அவன் வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்துக்கிறான். மோசே என்ன முடிவு பண்ணாரு? மோசே கர்த்தரோடு இருப்பதையே வாஞ்சித்தார். யாத்திரையாகமம் 27வது அதிகாரத்துல வசனம் சொல்லுது, மோசேவை கர்த்தர் மலைக்கு சொல்றாரு, சீனாய் மலை. மோசே போறாரு. போன உடனே ஆண்டுடைய எடுத்து வாசிப்போம். யாத்திரை 15 பார்த்திருக்கோம். மோசே மலையின் மேல் ஏறினபோது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் மோசேயை கூப்பிட்டார். 18 வாசிங்க. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார். மோசே ஆண்டவர் இருந்தாரா? ஏன் இருந்தாரு? 40 நாள் மலையில ஆண்டவர் மோசே இருந்தார். மலையில ஏறி அவர் மேகம் மூடுது. ஆண்டவர் 7வது நாள் பேசுறாரு. 6வது நாள் மோசே என்ன பண்ணிட்டு இருப்பாரு? சும்மா அவர் சாப்பாடு லஞ்ச் கொண்டு போல, டின்னர் கொண்டு போல, பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு போல, ஃப்ரூட் ஜூஸ் கொண்டு போல, ஸ்நாக்ஸ் கொண்டு போல. ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும்போது நான் பெருமைக்காக சொல்றேன், எல்லாம் சில நேரத்தில் ஜோம் பண்ணி ஆண்டவர் பிரசனத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா வேற எதுவுமே ஞாபகம் இருக்காது. உண்மையா சொல்றேன், ஆண்டவருடைய மகிமையை அனுபவிக்கிறத விட ஒரு பெரிய சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அனுபவிச்சவங்க மட்டும் சொல்ல முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்துல உனக்கு யார் அவங்க டக்குன்னு சொல்லி என் பையன் ஒரு பக்கம் வச்சு ஆண்டவர் மகிமை ஒரு பக்கம் வச்சு நான் எல்லாம் வாங்கிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை உணர்ந்து அதை எப்படி சொல்ல தெரியாது. ஆனா அதுதான் உலகத்துல பெருசு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையை மோசே அனுபவிச்சாரு. தெரியும் உங்களுக்கு. ஒரு 40 நாள் அங்க இருக்காரு. 40 நாள் மோசே ஆண்டவரோடு இருந்ததுனால ஆண்டவர் மோசே இருக்காரு. அல்லேலூயா. யோசுவா தேவனுடைய கூடாரத்தில் விலகாம இருந்ததுனால தேவன் அவரோடு இருக்காரு. அல்லேலூயா. யோசுவா அவனை கீர்த்தி தேசமெங்கும் பரவது காரணம் என்ன? யோசுவா உடன்படிக்கை பெட்டியை முன்னிறுத்தினார். நம்மளும் யோசுவா மாதிரி நான் எதுக்கு இவங்கள ரொம்ப தெரிஞ்சவங்க எதுக்கு இவங்களை பத்தி பேசுறேன்னா, உங்களுக்கு இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மோசேவாகவே இருந்தாலும், யோசுவாகவே இருந்தாலும், தாவீதாவே இருந்தாலும், நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவர் நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஹalleluya. ஒருவேளை நம்ம கர்த்தரோடு இல்ல, கர்த்தர் நம்முடைய என்ன தெரியுமாகும்? வசனங்கள் எடுத்து வச்சிருக்க சொல்ல நேரம் இல்ல. 2 பேர் பத்தி சொல்றேன். முதலாவது சிம்சோன். கர்த்தர் சிம்சோனை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். அவன் என்ன பண்ணாங்க? கண்களை பிடுங்கி சங்கிலியில கட்டி சிறையில வச்சுட்டாங்க. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் பிடுங்கப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டு பிசாசோட சிறையில போயிருவோம். மற்றவருக்கு முன்பாக வேடிக்கை காட்டப்பட்டதை நம்ம வந்து பிரயோஜனப்படும். அல்லேலூயா. அதே மாதிரி சவுலை குறித்து சவுலை விட்டு அவன் தேவனுடைய ஆவி பிரித்து கொண்டவன் தெரியல, கர்த்தரால் ஏவப்பட்ட வேறொரு ஆவி அவனுக்குள்ள வந்து அவனை அலைக்கழித்து. ஒரு கிறிஸ்துவன் கர்த்தரோடு இருப்பது, கர்த்தர் கிறிஸ்துவோடு இருப்பது ரொம்ப 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 முக்கியம். அது இல்லாம இருந்தா நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்ம முன்பு நல்ல எடுத்துக்காட்டு. சவுல மாதிரி இல்ல இருக்கக்கூடாது, சிம்சோன மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் மோசேய மாதிரி இருக்கணும், தாவீத மாதிரி இருக்கணும், யோசுவா மாதிரி இருக்க முடிவு பண்ணுவோம். கர்த்தர் ஓடி இருந்து அவர் பயங்கரமான காரியங்களை செய்ய. அப்படியே கண்கள்